கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சைனீஸ் ஃபுல் மூவி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு தான் காமிக்கிறாங்க. அவன் வந்து ரொம்ப எரிச்சலாக நின்றுட்டுருக்கான். என்ன கேஃபே இது, ரொம்ப மொக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, என்கிட்ட இருக்க காசுக்கு இங்கே தான் வாங்கி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆர்டர் பண்ண சொல்லும்போது, அவன் இருக்கிறதுல எக்ஸ்பென்சிவான காஃபியாக ஆர்டர் போடுறான். இவளும் பே பண்ணலாம் சொல்லிட்டு காசு கொடுக்கும்போது, மேடம் உங்கள் பேங்க்கில் காசே இல்லைன்னு சொல்லி காமிக்குதுன்னு சொல்லும்போது, என்னது ₹1 கூட இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மேடம், ஜீரோ பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி காமிக்குதுன்னு சொல்லும்போது, சைடில் இருக்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. இவனுக்கு ஒரு அசிங்கமாக போயிடுது. கையில் கிடக்கிற ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் கீழே போட்டு உடச்சிட்றான். உன் கூட போய் வந்தேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிடுறான். இந்த சைடு ஹீரோயின்லாம் ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா அவளுக்கு இப்போ தான் அவளோட சேலரி கிடச்சிது. இவள் ஸ்டூடெண்ட்டாக இருந்துக்கிட்டே ஒர்க் பண்ணுறா போல். அவள் வந்து அவளோட தம்பி கால் பண்ணி கேட்குறா, டே என் காசெல்லாம் எங்கடா, என் காசு எதுக்கிட்ட எடுத்து அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து என்னோடய மேனேஜரோட பார்ட்டியில் இருக்கேன், அவர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண சொல்லி கூப்பிட்டாரு, ஸோ அதனால் நான் வந்து எல்லா காசும் யூஸ் பண்ணிட்டேன், என்ன இப்போ அப்படின்னு சொல்லும்போது, இப்போ எனக்கு அந்த காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. இந்த சைடு ஹீரோவை காமிக்கிறாங்க. இவனுக்கு பொண்ணுங்கனாலே அலர்ஜி போல். ஸோ இவன் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் அங்கே சைடு ஓடி வரா. 2 பேரும் டப்புன்னு முட்டிக்கிறாங்க. முட்டினதில் ஹீரோயினோட ரப்பர் பேண்ட் ஹீரோயோட கையில் மாட்டிக்குது. அவளும் அதெல்லாம் கண்டுக்காமல் அந்த இடத்த விட்டு போகிறா. பார்க்கவே செம்ம அழகாக இருக்கா. ஹீரோக்கெலாம் ஷாக், என்னடா நம்ம தொட்டு இவளுக்கு ஒன்றுமே ஆகலன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான், உன்னோட ரப்பர் பேண்ட் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இனிமேல் அது உன்னோட ரப்பர் பேண்ட் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்டுக்காமல் அந்த இடத்த விட்டு போயிடுறா. ஹீரோவோட அசிஸ்டன்ட்லாம் வந்து, சார் உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுருந்தாங்க, மருந்து சாப்பிடுங்க சொல்லிட்டு அவன் பயந்து டக்கு டக்குன்னு மருந்தெல்லாம் எடுத்து கொடுக்க, எனக்கு ஒன்றுமே ஆகலை. என்னது உங்களுக்கு ஒன்றுமே ஆகலையா? ஆமாம், எனக்கு ஒன்றுமே ஆகலை. ஐ திங்க் அவள் தான் என்னோட ஏற்ற ஆள் போல் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். சீக்கிரமாக அவளை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல, இந்த சைடு ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவள் வந்து அவளோட தம்பியை பார்க்குறான். அவன் தம்பியெலாம் வந்து உட்காந்து கரைக்கையில் ஜாலியாக இருந்துகிட்ருக்கான். ஹீரோயின் பார்த்து, என் காசெல்லாம் இப்படி வேஸ்ட் பண்ணுறியடா அப்படின்னு சொல்லி திட்டும்போது, டே என்னோட மேனேஜருக்கு நான் ட்ரீட் கொடுக்கணும் தான் பண்ணேன், அது வேஸ்ட்டாலாம் போல், இவர் வந்து எனக்கு வேலைலாம் தரேன்னு சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் உன்னை வேறு ரொம்ப பிடிச்சிருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு மார்க்கமாகவே ஹீரோயினை பார்க்க, இவருக்கு ரொம்ப ஆசையாக நீ ட்ரிங்க்ஸ் பண்ண அவர் உனக்கு எக்ஸ்ட்ரா காசுலாம் தருவாரா அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினா அவள் காசுக்காக என்ன பண்ணுறான்னா அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிடுறா. ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சாலா பத்தாது, 2-3 குடி அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனும் மடக்கு எடுத்து குடிச்சிடுறா. குடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும், போதை ஏறிடுச்சு. அவள் வந்து அப்படியே தட்டு மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த சைடு இவனும் நடந்து வர, இவங்க 2 பேர் பார்த்துக்க அவன் வந்து பின்னாடியே துரத்தி வர, ஹீரோயினும் பயந்துட்டு ஒரு ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறா. ஒளிஞ்சு பார்த்தா அது வந்து நம்ம ஹீரோவோட ரூமு. ஐயோ சார் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வேறு அப்போ தான் குளிச்சுட்டு வந்திருப்பான் போல், பார்க்கவே செம்மையாக இருக்கானா, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, அவள் வந்து இப்போ வந்து கான்ஷியஸ்னஸே இல்லை, அவள் மயக்கத்தில் அப்படியே கிஸ் பண்ணிடுறா. கிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன ஆகும், 2 பேரும் அவங்க ஒன்றா இந்த நைட்டு ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோக்கும் சந்தோஷம், ஏன்னா நம்ம தேடணும்னு நினச்சோம், இவளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோம், பார்த்தா இவளே நம்மக்கிட்ட வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஜாலியாக அந்த நைட்டை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. காலையில் ஆகிடுது. காலையில் வந்து ஹீரோயின் ஏஞ்சி பார்த்துன்னு, நம்ம ஃபஸ்ட் டைம் ஒரு வயசானவங்கிட்ட போய் கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இவள் ரொம்ப டிஸ்கஸ்டாக நினைக்கிறா. சரி பரவாயில்ல, என்ன பண்ணுறது, நம்ம அதை நினைக்கக்கூடாது, இப்போ வா நம்ம இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போகலான்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்துடுறான். நீ அப்படியெல்லாம் போகக்கூடாது, வெறும் வயிற்றோடலாம் போகக்கூடாது, வா பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருக்கேன் சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்டேன். அது பிரேக்ஃபாஸ்ட் அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது உட்கார வச்சிடறான். அப்போ கூட ஹீரோயின் வந்து, எனக்கு வந்து காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சு நான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ சாப்பிட்டே போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஊட்டி விடுறான். ஹீரோயினுக்குலாம் பயம், ஏன்னா அவன் செஞ்சுருக்குதுலாம் ரொம்ப ரிச்சான ஃபுட்டு வேறு. ஐயோ இதுக்கு எல்லாத்துக்கும் காசு வாங்குவான் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்குறான். நான் வந்து ஒரு கெஸ்ட்டு தானே, நீங்கள் என்கிட்ட காசு வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லும்போது, என்னது கெஸ்ட்டாக ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்கிட்ட காசு வேறு இல்லை, நான் ஒரு ஸ்டூடெண்ட் வேறையா, என்கிட்ட இருக்கிற பாக்கெட் மணி நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவள் கொஞ்சம் கொஞ்சமாக காசு எடுத்து கொடுக்குறா. கொடுக்கும்போது ஹீரோலாம் அதை பார்த்து சிரிக்கிறான், வாங்கியே வச்சுக்கிறான். இதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது, என்னது இது பத்தலையா, இது தாங்க என்னோட 1 மாதம் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு இவள் சொல்லும் போது, என்னது 1 மாதம் சேலரி இவ்வளோண்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்க, சாரி நான் வந்து உங்களுக்கு எப்பயாச்சும் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு அதெல்லாம் வேணாம், நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஹெல்ப் அப்படின்னு கேட்கும்போது, என்னை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பிஸ்னஸ் கார்டெலாம் கொடுக்குறான். ஹீரோயின் வந்து ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுட்டு, இல்லை நான் ஒரு ஸ்டூடெண்ட், எப்படி நான் உங்களை மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வச்சுட்டு, இனிமேல் என்னை ஃபாலோ பண்ணுற வேலைலாம் வச்சுக்காதீங்க சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. இந்த சைடு அவள் வீட்டுக்கு வந்தோடனே அவள் தம்பியை பிடிச்சி திட்டுறா, எப்படி ஒரு அக்கா கிட்ட நீ இப்படி பண்ண தோணுது, ஒரு வயசானவகிட்ட போய் என்னை விடுற, உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டும் போது, இவன் என்ன என்னோட மேனேஜர், அவன் கேட்குறதுலாம் நீ பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லும் போது, அதுக்குன்னு உன் அக்காவை இப்படி பண்ணுவியாடா அப்படின்னு சொல்லிட்டு இவளோட சட்டை கொஞ்சம் ரிமூவ் ஆகும்போது அங்கே அவளோட பைட் மார்க் தெரிஞ்சிடுது. இதை பார்த்தோன்னே அவன் தம்பி, என்னோட மேனேஜர் சொன்னால் நீ அவளை விட்டு ஓடி போயிட்டேன்னு சொல்லிட்டு, யாரோட நீ ஸ்பெண்ட் பண்ண உன்னோட நைட் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கும்போது இவன் அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. அப்புறம் வந்து அவங்க
அம்மா வந்துடுறாங்க. அவங்க அம்மா வந்தோடனே இவ சொல்கிறா, உங்கள் பையன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா. அவங்க அம்மா கொஞ்சுறாங்க, ஐயோ என் பையன் என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு. என் பையன் பண்ணதில் என்ன தப்பு இருக்கு? அவன் வந்து 5,00,000 வார்ன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். அதனால தான் உன்னை இப்படி கொடுத்துருக்கான். என் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் தானே இப்படி பண்ணியிருக்கான். நீ பேசாமல் அந்த மேனேஜரை மேனேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த தம்பிக்கார சொல்கிறான், இவ வந்து யாரோட இந்த நைட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா போல, இவ வர்ஜினே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஐயோ அதுக்கு காசு கம்மியாக கேட்கணுமா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அவன் கம்மியாக தான் கொடுப்பான், அவனுக்கு வந்து பியூர் கேர்ள்ஸ் தான் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் காதலெல்லாம் ஏதோ சொல்ல, நீ மேரேஜ் பண்ணிக்கோ போய் சொல்லி நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க. இவளுக்கெல்லாம் ஒரே அழுக, என்னடா நான் சொந்த பொண்ணு தானே என்னையும் இப்படி ட்ரீட் பண்ணுறாங்களே சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீ யாரோட நைட் ஸ்பெண்ட் பண்ணியா அவங்ககிட்டயும் காசு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாங்க. இவ அழுகுறா. ஹீரோயின் சொல்லியிருப்பா அவளோட பாய் ஃப்ரெண்ட்லாம் அவளை மேரேஜ் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போய் பேசுகிறா, எனக்கு ஒரு 5,00,000 வான் கிடைக்குமா, அப்புறம் நீ என்னை மேரேஜ் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லும்போது, சீ உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டுமா, நீ இந்த கெஃபேல எனக்கு ஒரு 1000 வானுக்கு ஜூஸ் கூட வாங்கி தர முடியல உன்னால், உன்னை எப்படி நான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கேவலமாக பேச, ப்ளீஸ் எனக்காக இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல, உன்னால் எனக்கு கொஞ்சம் கூட ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். ஹீரோயின் வந்து அவளோட பாய் ஃப்ரெண்டை தான் ரொம்ப நம்பி இருந்தா. பட் அவன் இப்படி பண்ணதுனால அவளுக்கு ஒரே அழுக வருது. பின்னாடியே ஒரு கார் வருது. காரில் வேறு யாருன்னா ஹீரோ தான். ஹீரோ வந்து என்னாச்சு இங்கே படுத்துட்டு கிடக்குற அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு ஒன்றுமே புரியல. இவன் மலையில் வேறு நனைஞ்சதுனால அப்படியே மயக்க போட்டு ஹீரோவோட ஷோல்டர்லேயே விழுந்துடுறா. ஹீரோ என்ன பண்ணுறான்னா தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலெலாம் அட்மிட் பண்ணிட்டு அவன் வீட்டில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கான். ஹீரோயின் ஏஞ்சி பார்த்தோன்னே அவள் கையில் ட்ரிப்ஸ்லாம் ஏறுது. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே அப்படியே பிரம்மாண்டமாக இருக்குது, செம்ம பெருசாக இருக்கா, வாவ் செம்ம பெரிய ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்கில் ஏஞ்சிக்கும் போது பக்கத்தில் ஹீரோ இருக்கான். என்னாச்சு இவ்வளோ நேரம் நீங்கள் தான் உட்காந்துட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சூப்பெலாம் ஊட்டி விட வரான். இவளுக்கு வந்து பயம், அவங்க அம்மா வேறு வீட்டுக்கு வர சொன்னாங்களே சொல்லிட்டு அந்த சூப்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஏஞ்சி போகலான்னு இருக்கும்போது அவன் கையில் இருக்க சூப்பு டக்குன்னு கீழே விழுந்து அவள் காலெல்லாம் குத்திடுது. ஹீரோ வந்து ஐயோ உன் காலுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸில் எடுத்துகிட்டு வந்து மருந்தெல்லாம் தேய்ச்சி விட இவளுக்குலாம் ஒரே அழுகையாக வருது. ஏன்னா அவங்க ஒரு வாட்டி அவள் வீட்லேயும் அந்த மாதிரி தான் ஒரு கப்பை தட்டி விட்டுருப்பா போல. அவங்க அம்மா கத்துவாங்க, இது வந்து ஒன்றும் $5 தெரியுமா இந்த கப்பெல்லாம், எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நீ பிறந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பாய் ஃப்ரெண்ட் அந்த ஜூஸ் பாக்ஸ்லாம் உடைக்கும் போது அதெல்லாம் ஞாபகம் வந்து இவளுக்கு ஒரே அழுகையாக இருக்குது. இவன் என்னடா இவ்வளோ கேரிங்காக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அவளுக்கு அப்போ டக்குன்னு ஒரு கால் வருது. அந்த காலில் யார் பேசுவா, அவங்க அம்மா தான். உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் நைட்டு வீட்டுக்கு வராமல் வேறு எங்கேயோ போயிருப்ப, திரும்பி யாரோட நைட் ஸ்பெண்ட் பண்ண போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேச, இல்லை வந்துடுறம்மா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் டக்குன்னு பதறி அந்த இடத்த விட்டு போகிறா. இந்த சைடு அவங்க அம்மா கூப்பிட்ட இடத்துக்கு இவள் போனால் வந்து அந்த மேனேஜரோட பாட்டி அந்த மேனேஜர்லாம் வந்து ஹீரோயினுக்கு பொண்ணு கேட்க வந்திருக்காங்க போல். இவன் சொல்கிறான், மாமாவை சந்தோஷமாக வச்சுக்கிட்டியா, மாமாவோட பசங்களை நல்லா பார்த்துக்கிட்டியா, அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து என்னமோ பேச இவளுக்கெல்லாம் ரொம்ப கடுப்பாகுது. எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லும்போது, பாய் ஃப்ரெண்ட் இருந்து என்னம்மா பிரயோஜனம், அவன் உனக்கு ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கவங்க எல்லாரும் பேசுகிறாங்க. அப்புறம் வந்து இவ கொஞ்சம் ஓவராக பேச ஹீரோயினோட அம்மா வந்து வாயை மூடிட்டு இவனை கல்யாணம் பண்ணிக்கோ இல்லைனா உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்க திமிரா பேசிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது நான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்கிறா, என்னோடய பாய் ஃப்ரெண்ட் நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இவங்க 2 பேரும் அடிக்க பார்க்குறாங்க. அடிக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா டக்குன்னு இவன் சட்டையில் வந்து அந்த பைட் மார்க் தெரிஞ்சிடுது. அது தெரிஞ்சோன்னே வந்து இவன் மேனேஜருக்கெலாம் ஷாக்கு. ஓ அப்போ நீ வர்ஜின் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஷாக்கிங்காக கேட்க அவங்க அம்மாவும் நடிக்கிறாங்க, இல்லை என் பொண்ணு வர்ஜின் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நம்ப முடியாது, நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கினேன் பட் காசு கம்மியாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவாக்கு நடக்க இந்த சைடு ஹீரோயின் வந்து ஹீரோக்கு கால் பண்ணிடுறான். அவன் பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணாமல் சும்மா அவள் பாய் ஃப்ரெண்ட் பேரை சொல்லி என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லும் போது, எனக்கு புரிஞ்சிச்சு உனக்கு ஹெல்ப் பண்ண நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். இதெல்லாம் தாங்க முடியாத ஹீரோயின் வந்து அவங்க அடிக்க இவன் என்ன பண்ணிடுறான், நானே சூசைட் பண்ணி செத்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சைடு ஹீரோ வந்துடுறான். வந்துட்டு என்னாச்சு பேபி என்னை கால் பண்ணி கூப்பிட்டி அப்படின்னு சொல்லும்போது இவன் வந்து பார்க்குறா, என்னடா இவன் $5 நடி சொன்னால் $500 நடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் ஷாக் ஆகிடுறாங்க. இவன் தான் வந்து அந்த பையனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நான் தான் வந்து இவளோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் போல்டாக பேசுகிறான். பாய் ஃப்ரெண்டாக இருந்து என்ன பிரயோஜனம், எங்களுக்கு இவ்வளோ காசு வேணும், இதில் வேறு என் பொண்ணோட நைட்லாம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் நீ அப்படின்னு சொல்லும்போது, காசு உங்களுக்கு நிறையவே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு செயின் எடுத்துகிட்டு வரான், பிரேஸ்லெட் எடுத்துகிட்டு வரான், நிறைய ஒரு பேப்பராக நிறையலாம் எடுத்துகிட்டு வரான். இதெல்லாம் பார்த்து அவங்களாம் நம்பவே முடியல. ஃபஸ்ட்டு அவங்க நினைக்கிறாங்க இது வந்து ஒரு சீப்பான ப்ராடக்ட்னு சொல்லிட்டு டூப்ஸ்ன்னு நினைக்கிறாங்க. பட் அது டூப் கிடையாது, அது
உண்மையான ப்ராடக்ட் தான். அது தெரிஞ்சோனே இவங்களுக்குலாம் ஷாக்கு. ஐயய்யோ! இவ்ளோ பெரிய பணக்காரனா சொல்லிட்டு. இந்த சைடு இவங்க வந்து இந்த பாட்டிலாம் வந்து ரொம்ப திமிரா பேசுறாங்க. "நாங்க எவ்ளோ பெரிய பணக்காரங்க தெரியுமா?" அப்படின்னு சொல்லும்போது, "தெரியும் நீங்க லூ கம்பெனி தானே?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அது எப்படி உனக்கு தெரியும்னு?" சொல்லும்போது, "அதெல்லாம் எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் பண்றாங்க. கால் பண்ணி என்ன ஆகும், அவங்க லூ கம்பெனி வந்து பேங்க்ரப்ட் ஆயிடுது. இந்த பாட்டி இந்த மேனேஜர்லாம் உட்காந்து அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க. "ஐயய்யோ! ப்ளீஸ் எங்க கம்பெனி திரும்பி என்கிட்ட குடுங்கன்னு" சொல்லிட்டு. ஹீரோ வந்து என்ன பண்ணிடுறான்னா, அவனோட கார்ட ஹீரோயின் கிட்ட குடுக்க, "உங்க அம்மாவுக்கு எவ்வளோ காசு வேணுமோ நீ அனுப்பிக்கோ" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அம்மா வந்து ஃபர்ஸ்ட்டு 5,00,000 வான்னு சொல்லி கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து, "இல்ல நான் உனக்கு சமைச்சு போட்டு உன்ன வளர்த்தேன்ல, எனக்கு எக்ஸ்ட்ரா வான் குடு" அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க யாரோ நான் யாரோ, இந்த இடத்த விட்டு நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ கூப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. இந்த சைடு ஹீரோயின் வீட்டுக்கு வந்தோடனே அவளுக்கு நிறைய ஜுவல்லரிஸ் நிறைய பொருள்லாம் கிடைக்குது. ஆனால் அங்கே இருக்கிற மெய்ட்ஸ் ஒருத்திக்கு வந்து ரொம்ப கடுப்பாக வருது. என்னடா இவளை பார்த்ததே கிடையாது, இப்போ இவளுக்கு இவ்வளோ மதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஷாக்கிங்காக முறைக்கிற. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, ஹீரோயின் வந்து சொல்கிறா, "எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் குளிக்க போகணும்" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து என்ன பண்ணுறான்னா, "அதுக்குள்ளே என்ன குளிக்க போகிறது" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்ளோஸாக வர. இதெல்லாம் வந்து அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. அந்த மெய்டு என்ன பண்ணுறான்னா, டக்குன்னு வந்து என்ன சொல்கிறான்னா, "உங்களோட பாத் பண்ணுறதுக்கு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் மேடம், நீங்கள் வந்து குளிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட, ஹீரோயினும் வந்து, சரி நான் குளிக்க போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த இடத்த விட்டு போயிடுறா. இந்த சைடு ஹீரோயின் குளிச்சுட்டு இருக்கும்போது அவள் தண்ணி திறந்தா நல்லா செம்ம ஜில்லுன்னு தண்ணி வருது. ஸோ அவள் அந்த தண்ணி வந்தோடனே அவள் கத்த ஆரம்பிக்க, ஹீரோவும் டக்குன்னு உள்ளே வந்துடுறான். ஹீரோயின் ட்ரெஸ்ஸே போடல, இருந்தாலும் அவன் உள்ளே வந்துடுறான். உள்ளே வந்துட்டு ஆஃப் பண்ணுறான். ஆஃப் பண்ணிட்டு அவன் வெளில போயிடுறான். வெளில போயிட்டு ஹீரோயின் கிட்ட அவள்லாம் எடுத்து கொடுத்துட்டு அவனும் வெளில வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட கேட்குறான், "யார் இதெல்லாம் பண்ணியிருப்பா?" அப்படின்னு சொல்லும்போது, "தெரியல, நான் ஓப்பன் பண்ணேன், சுடு தண்ணி தான் ஓப்பன் பண்ணேன், பட் ஜில் தண்ணி வருது" அப்படின்னு சொல்லிட்டு அவள் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்க. இவனுக்கு டவுட் வந்துச்சு. ஏன்னா அந்த பொண்ணு தானே ரெடி பண்ணுச்சு. அவளை கூப்பிட்டு வச்சு கேட்குறான், "நீ தானே பண்ண?" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன நேற்று வந்தவ இப்போ என் மேலே பழி போடுறா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி திமிரா பேச, "நீ என்ன அமைதியாக இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, "எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க, உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அமைதியாக இருக்க சொல்லி" அப்படின்னு சொல்லும்போது, "உங்கள் அம்மா ரொம்ப கேவலமாக உன்னை வளர்த்துருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்னதுக்கப்புறம் இவளை விசாரிக்கிறா. ஹீரோ வந்து கேட்குறான், "இவ தானே பண்ணியிருப்பான், உனக்கு டவுட் இருக்குது" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமாம் எனக்கு டவுட் இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சொல்ல, "என்ன டவுட் இருந்து என்ன பண்ண போகிற" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சண்டை மாதிரி வர, இவ டக்குன்னு ஹீரோயின் மூஞ்சில அறைய வந்துடுறா. அப்போ வந்து ஹீரோ அவள் கையை பிடிச்சிட்டு, "நீ அற அவளை" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினும் ஃபஸ்ட்டு தயக்கப்படுறா. பட் இருந்தாலும் அடிச்சிடுறா. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. "எதுக்கு இதெல்லாம் பண்ணுற" அப்படின்னு சொல்லும்போது, "பின்ன அந்த பொண்ணு எவ்வளோ திமிரா பேசுகிறா, அவளை வேலையில் வச்சுக்க சொல்கிறியா நீ" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது, இவளா அழுவுறா, "ப்ளீஸ் என் ஃபேமிலியே என்னோட சம்பளத்தில் தான் இருக்குது, எங்கள் அப்பா பிஸ்னஸ் கூட என்னால் தான் இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்னென்னமோ வளர, அவன் எதுவுமே அதெல்லாம் கண்டுக்கல. அப்புறம் ஹீரோ சொல்கிறான், "யாராச்சும் இந்த மாதிரி பண்ணால் என்கிட்ட சொல்லுண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன் என்ன ஆகுதுன்னா, ஹீரோயின் வந்து சொல்கிறா, "எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலை கிடச்சிருக்கு, அங்கே போய் நான் வேலை பார்க்க போகிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, "ஓ சூப்பர், வேலை பாரு, பேசாமல் நீ என் கம்பெனிலே வேலை பாரு" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லை நான் இன்னும் காலேஜும் முடிக்கல, நான் இந்த மாதிரி வேலை பார்த்து தான் சம்பாதிக்க முடியும்" அப்படின்னு சொல்லும்போது, "சரி போ, நீ இண்டிபெண்ட்டாக இருந்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கோ அவனோட கார்டையும் சேர்த்து கொடுக்குறா. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் வேணாம் சொன்னாலும் நெக்ஸ்ட் ப்ளீஸ்ன்னு சொல்லி கெஞ்சி கேட்க அவளும் வாங்கிக்கிறா. இவ வந்து பார்க்குற வேலை என்னன்னா, சும்மா பேப்பர் கொடுப்பாங்களே, இந்த கடைக்கு வாங்கக்கா வாங்கன்னு சொல்லிட்டு, அவள் அந்த மாதிரி கார்டு கொடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோ காருக்குள்ளே இருந்து ஹீரோயினை பார்த்துடுறான். இதுவும் ஹீரோயின் பார்த்துட்டு, ஐயோ இவன் பார்த்துட்டானே சொல்லிட்டு மீட் பண்ணுறாங்க. ஐயோ சும்மா சின்ன இந்த வேலை தான், இது முடிச்சுட்டு பெரிய வேலை இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு இவன் முன்னாடி நடிக்க, "நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இந்த வெயிலில் போய் நீ இப்படி நிற்கிறிய" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு மட்டும் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வந்து ஹீரோவோட அசிஸ்டன்ட் கொடை பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்க, இவங்க வந்து ஸ்டைலாக வந்து அந்த பேப்பரை கொடுக்கும்போது யாருமே சுத்தமாக வாங்க மாட்டேங்கிறாங்க. "டேய் நீ தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயேன்" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவளுக்கு தொண்டை ஏதோ ஆகுது. "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்லை வெயிலில் தண்ணி தாகடிக்குது" அப்படின்னு சொல்லும்போது அந்த சைடு ஒரு ஜூஸ் கடை போகுது. அந்த ஜூஸ் கடையில் வந்து 2 ஜூஸ் வாங்குற அளவு ஹீரோயின் கிட்ட காசு இல்லை. அப்போ வந்து ஹீரோக்கிட்டேயும் வந்து காடாக தானே இருக்குது, அங்கே காசு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவால் கொடுக்க முடியலையா, அப்போ ஹீரோவோட அசிஸ்டன்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கரெக்ட் பண்ணுற மாதிரி வரும்போது, "இல்லை இல்லை நம்ம ஒரு ஜூஸ் வாங்கிட்டு ஒரே ஸ்ட்ரா வச்சு நம்ம 2 பேரும் குடிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொமான்டிக்காக ஏதோ பண்ண, இவனுக்கு இன்னும் ஆகவே இல்லை. "என்னடா இவன் கல் நெஞ்சுக்காரனாக இருந்தான், இப்படி ஆயிட்டானே" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கான். நெக்ஸ்ட் இந்த சைடு ஹீரோயினோட காலேஜ் காமிக்கிறாங்க. அந்த காலேஜில் மிஸ்டர் ராடோட காம்படிஷன் சொல்லி போட்டிருக்கு. அந்த காம்படிஷனில் ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து மிஸ்டர் ராடோட ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது ஹீரோயின் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்போ அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் அதுக்கப்புறம் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டும் 2 பேரும் வந்துட்டுருக்காங்க. ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது, "என்ன பார்க்குற, இவ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயினை கடுப்பேற்றுற மாதிரி ஏதோ பேசுகிறான் போல. பட் ஹீரோயின் கொஞ்சம் கூட கண்டிக்கல. அப்புறம் வந்து அந்த பொண்ணு சும்மா இல்லாமல், "நீ என்ன பணக்காரங்க ட்ரெஸ்லாம் போட்டிருக்க, என்ன நீ பணக்கார ஆகிட்டியா என்ன,
இந்த புவர் பீப்பிள்ஸ்க்குலாம் அப்படி தான் சும்மாவே பணம் பந்தா காமிக்கணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு எதுவுமே பதில் சொல்லலை. எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, அவன் தான் வாங்கி கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோவோட காரில் ஏறி போகிறதெல்லாம் பார்த்து இவளுக்கு எப்படி இவ்வளோ பெரிய கார் கிடச்சிச்சின்னு 2 பேரும் ஷாக் ஆகிறாங்க. இதை வச்சு அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஷாரே பண்ணிடுறான், நம்ம தான் இந்த காம்படிஷனில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு. இந்த சைடு ஹீரோயின் திரும்பியும் வந்து ஒரு மாதிரி வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் போகும்போது ஹீரோ வந்து நீலாம் அப்படி போகாத, அந்த வேலை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, உன் உடம்புக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பேசும்போது பரவாயில்ல நான் போகிறேனே அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை ஏதோ காம்படிஷன்லாம் உன் காலேஜில் நடக்குதுல்ல, நீ அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் வாங்க போகலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் வாங்க போகிறாங்க. ஹீரோ வந்து வெளியில் சும்மா வெயிட் பண்ணிகிட்ருக்கான். வெளியில் இருக்கவங்களாம் வந்து ஹீரோவை பார்த்துன்னு ஷாக் ஆகிறாங்க. சார் நீங்கள் இந்த கம்பெனிக்கு எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுவாக என் ஒய்ஃபுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். இந்த சைடு ஹீரோயின் ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது திரும்பியும் அதுங்க ரெண்டும் வருதுங்க. வந்துட்டு ஹீரோயினை கடுப்பேற்றுதுங்க, இவ்வளோ பெரிய காஸ்ட்லியான கடையில் நீ ட்ரெஸ் வாங்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் அமைதியாகவே இருக்கா. அவள் பாட்டுன்னு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு என்ன பண்ணிடுறான்னா ஹீரோயினை தள்ளி விட்டுறா. தள்ளி விட எல்லாமே கீழே விழுந்துருது. மேலே ஏதோ ஒரு ஜூஸ் மாதிரி கொட்டிடுது போல். அங்கே வேலை செய்கிற பொண்ணு வந்து நீ என்னம்மா தேவையில்லாமல் அது மேலே படுத்துக்கிட்ட, உன்னால் பாரு அந்த ட்ரெஸ்லாம் ஸ்பாயில் ஆகிடுச்சு, நீ தான் எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கண்ணால் பார்க்க தானே செஞ்சீங்க, அவள் தானே என்னை தள்ளி விட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது அதெல்லாம் எனக்கு தெரியாது, உன்னால் தான் அந்த ட்ரெஸ்லாம் ஸ்பாயில் ஆகிடுச்சு, நீ தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லும் போது ஹீரோயினுக்குலாம் ஒரு மாதிரி இது ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க. உனக்கு இந்த ட்ரெஸ் வாங்கலாம் வந்து காசு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பேசிக்கிட்டே இருக்கும்போது இவ சொல்கிறா என்ன உனக்கு சுகர் டேடி யாராச்சும் வந்துருச்சா என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேவலமாக பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ அங்கே வந்துடுறான். வந்துட்டு என்ன பண்ணுறான்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் எல்லாத்தையும் சொல்ல, அப்போது ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து என்ன பண்ணுறான்னா ஹீரோவோட அசிஸ்டண்ட்டும் இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டும் ஒரு ரிலேட்டிவ்ஸ் போல். அவன் என்ன பண்ணுறான்னா டப்புன்னு இவளை போட்டு செவிலே அரைஞ்சு இந்த மாதிரிலாம் பேசாத, அவர் வந்து என்னோடய பாஸோட ஒய்ஃப் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அடித்து விட்டுறான். அடித்து துரத்தி விட்டுறான். இவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இவளுக்குலாம் ஷாக்கு, ஐயோ என் அண்ணன் இப்படிலாம் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்க. அப்போ தான் தெரிய வருது ஹீரோ ரொம்ப பணக்காரன்னு சொல்லிட்டு. இவன் என்ன பண்ணுறான்னா டக்கு டக்குன்னு ஹீரோவும் ஹீரோயினும் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கான். எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம இவ்வளோ அசிங்கப்படுத்தணும், காலேஜ் இவ்வளோ சுகர் டேடி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலம் படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஏதோ பிளான் போடுறான். இந்த சைடு ஹீரோ வந்து கிடைக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு கொண்டுட்டு போகிறான். ஹீரோயின் வெளியில் வந்தால் மாலே காலியாக இருக்குது. அப்போ தான் தெரிய வருது ஹீரோ அவளுக்காக மாலே காலி பண்ணிட்டு இவங்க 2 பேர் மட்டும் தனியாக அந்த மாலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. எதுக்குப்பா இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது நம்ம 2 பேர் மட்டும் தனியாக இருக்கணும், அதுக்காக தான் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வேறு ஏதாச்சும் பிரச்சனை காலேஜில் பண்ணாங்கன்னா மறக்காமல் என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். ஷூலாம் வாங்குறாங்க. ஷூ வாங்கும்போது ஹீரோ தான் போட்டு விடுறாரு. அங்கே இருக்கவங்களுக்கு தான் ஷாக், என்னடா இவ்வளோ பெரிய பணக்காரன் இவளுக்கு ஷூ போட்டு விடுறாங்களே சொல்லிட்டு ஹீரோயினுக்கு போட்டு விட்டுட்டு இருக்கும்போது அவரும் ரசிக்கிறாரு. அங்கே இருக்கிற அசிஸ்டண்ட்டும் என்னடா இவன் இப்படி மாறிட்டான், பொண்ணுங்கனாலே தெரிச்சு ஓடுறவன், பொண்ணுங்கனாலே அலர்ஜின்னு சொல்லி பார்க்குறவன் இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஹீரோயினுக்கு வாமிட்லாம் வருது. அவள் வந்து அவளோட பீரியட் ஸ்டேட்லாம் பார்த்தா 2 months அவளுக்கு மிஸ் ஆயிடுச்சு போல். அவள் டாக்டரை போய் மீட் பண்ணால் நீங்கள் 7 weeks ப்ரெக்னெண்ட்டாக இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதை பார்த்தோன்னே இவளுக்கு பயம் வந்துடுது. ஹீரோக்கு இது தெரிஞ்சால் குழந்தைய வாங்கிட்டு இவ்வளோ தூக்கி போட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த பேப்பரை கிழிச்சு டஸ்ட்பினில் போட்டுறா. கிளிக்கல, சும்மா நசுக்கி போடுறா. அப்போ வந்து அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் வருது. அவள் பேர் யான் வந்து பார்த்துடுறா. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை எடுத்து பார்த்தா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அதை 2 பேரும் சேர்ந்து உட்காந்து கலாய்க்கிறாங்க. அவளோட ஃப்ரெண்டும் இந்த யாரும் சேர்ந்து என்ன நீ சுகர் டேடியோட அப்படியே அவரோட காசையும் யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்டும் பண்ணி இப்படிலாம் குழந்தைலாம் பெற்றுக்கு போறியாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை எடுத்து வச்சுக்கிட்டான். ஃபஸ்ட்டு ஹீரோயின் வந்து அடிக்கிறா. அதுக்கப்புறம் இதுங்களெல்லாம் கண்டுக்காமல் அந்த இடத்த விட்டு போயிடுறா. நெக்ஸ்ட் இந்த சைடு ஹீரோயின் வந்து அவளோட அந்த ப்ராஜெக்ட்காக வரைஞ்சிட்டு இருக்கும்போது ஹீரோ வரான். வந்து கொஞ்சம் ரொமான்டிக்காக பேசிட்டு என்ன பண்ணுறான்னா லைட்டாக அப்படியே இவகிட்ட கிட்ட வந்து கிஸ் பண்ணலாம் சொல்லிட்டு வரும்போது ஹீரோயின் வந்து ஐயோ குழந்தை அப்படி சொல்லிட்டு டக்குன்னு அந்த இடத்த விட்டு போயிடுறா. என்னது குழந்தைய அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை எனக்கு ஒரு மாதிரி தலைலாம் சுற்றுது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக ஹீரோ வந்து அவளோட ப்ராஜெக்ட் எடுத்து வச்சு என்ன பண்ணுறான்னா அவனோட மேனேஜர் கால் பண்ணிட்டு இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் அனுப்பியிருக்கேன், அந்த ப்ராஜெக்ட் தான் வின் ஆகணும், ஹீரோயினோட கம்பெனியில் வேலை செய்யணும், அவள் வேறு எங்கேயும் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏதோ பண்ணுறான். நெக்ஸ்ட்டு வந்து அந்த காம்படிஷனோட வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுற போல் டேட்டு போல் இந்த யான் வந்து அவரோட அண்ணா கிட்ட கேட்குறேன் யார் வின்னர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வேறு யார் ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லும்போது அவள் வின்னர் ஆகக்கூடாது, என் பேரை மாற்றிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஏதோ ஒரு இதில் அவள் பேர் எழுதி வச்சிடுறா. அவள் அங்கே அந்த இடத்துல வந்து உட்காந்துனே சுற்றி இருக்க எல்லாரும் வந்து பார்க்குறாங்க.
அப்பா இவ எவ்வளோ அழகா இருக்கா! இவ தான் ஜெயிப்பா போல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, அப்ப ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்துடுறா. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோயின பத்தி பேச ஆரம்பிச்சுடுறாங்க. வாவ்! இவ செம்ம ட்ரெஸ் போட்டுருக்கா, செம்ம அழகா இருக்கா. இவளுக்கு எப்படி இவ்வளோ காசு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின திருப்பி கேவலமா பேச ஆரம்பிச்சுடுறாங்க. இந்த சைடு பிரைஸ டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வின்னர் வந்து யாருன்னா, அந்த யான் பேர சொல்ல ஹீரோயினுக்கு ஷாக்கு. ஏன்னா, அங்க அந்த ப்ரொஜெக்டர்ல போட்டிருக்குது இவளோட டிசைனு. பட் வின்னர் வந்து அவள சொல்லும்போது இவளுக்கு ஷாக்கு. இவ சும்மா இருப்பாளா, ஸ்டேஜில போய் கத்த ஆரம்பிச்சிடுறா. என்கிட்ட ஒரிஜினல் காப்பி இருக்கு. நான் தான் வின்னர். அது என்னோட ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவ பேசிக்கிட்டே இருக்கும்போது, அப்போ அந்த யானும், அதுக்கப்புறம் அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் வந்து சும்மா இல்லாம திரும்பி பிரச்சனைய ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஹீரோயின ரொம்ப அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு பிளான்லாம் போட்டு வச்சிருப்பாங்கல்ல. ஒன்றும் இல்லை, இந்த மேனேஜர் கிட்டேருந்து மைக்க பிடுங்கி இந்த யான் வந்து பேச ஆரம்பிக்கிறா. இவெல்லாம் மோசமானவ. இவ வந்து ஒரு சுகர் டாடி வச்சுட்டு அவங்களோட காசு யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணுறா. இத்தனைக்கும் வேற ஒருத்தவங்களோட ப்ராஜெக்ட் அவளோட ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு பொய் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பேச, அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சும்மா இருப்பானா. ஆமாம் ஆமாம், என்னையும் கழட்டி விட்டா, என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ அப்போ தான் வந்து எனக்கு யான் கிடச்சா. அவள் வந்து எனக்கு தேவதை மாதிரி சொல்லிட்டு அவன் ஏதோ பேசிகிட்டு இருக்க. நெக்ஸ்ட்டு ப்ரொஜெக்டரில் போடுறாங்க ஹீரோயின் ப்ரெக்னென்ட்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ப்ரெக்னென்ட் தெரிஞ்சுன்னு எல்லாரும் இன்னும் கேவலமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இவ காசை மட்டும் யூஸ் பண்ணல, அவளோட பாடியும் யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினுக்கெலாம் அழுகலாம் வருது. கூட சேர்ந்து அந்த அசிஸ்டண்ட்டும் வந்து சொல்கிறான், ஆமாம் ஆமாம் இந்த யான் தான் வின்னருன்னு. அப்போ வந்து இவன் முறைக்கிறா, நான் தான் வின்னர் எனக்கு தெரியும், இந்த ப்ராஜெக்ட் எனக்கு இந்த ப்ரைஸ் கூட வேணாம், ஆனால் இது என்னோட ப்ராஜெக்ட்டு நீங்கள் ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா வந்து ஹீரோயின் தள்ளி விட்டுறா. நீலாம் ஒரு மனுஷனா, என்னோட ஹஸ்பண்ட்க்கு நேர்மையாகவே வேலை செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேயே போட்டு எல்லாரையும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அங்கே வந்து ஹீரோ வந்துடுறான். வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக கேட்கும்போது ஹீரோயின் அழுதுகிட்டே சொல்கிறா, இந்த மாதிரிலாம் நடக்குது, இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் ஒரு இடத்துல சைன் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் நல்லா ஜூம் பண்ணி காமிச்சா. அவள் எப்பவுமே ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அங்கே சைன் போடுவா போல். அது வேறு இந்த சைனை காமிச்சிடுறா. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, அந்த மேனேஜர் எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் ஹீரோ தான் தூக்கிட்டு போகிறான். ஹீரோயின் சொல்கிறா, என்னால் நடக்க முடியும்னு சொல்லும்போது, அதெல்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல, இந்த மாதிரி நடக்குதுன்னா எனக்கு கால் பண்ண வேண்டியதானே, நீ ஏன் அப்படி பண்ணுற, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காத, தைரியமாக நீ நின்னில, அந்த மாதிரி தான் இருக்கணும் டெய்லியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லி சொல்கிறா. இப்போ வேறு நீ ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்க, ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, அதுக்கப்புறம் அவன் வந்து அவனோட அசிஸ்டன்ட் கிட்டலாம் சொல்கிறான், இந்த மாதிரி டேபிள் கார்னர்லாம் ஷார்ப்பாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க, டைல்ஸ்லாம் ஸ்லிப்பரியாக இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்காக நிறைய இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறான். இந்த அசிஸ்டண்ட்க்குலாம் ஷாக்கு. இவன் என்னடா இப்படி மாறிட்டான், சுத்தமாக பொண்ணுங்கனாலே ஆவாதவன்லாம் இப்படி மாறிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டண்ட்டும் பார்க்குறான். இந்த சைடு ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக ரிங்கை வாங்கிட்டு யோசிப்பார், யாருக்கு எப்படி நான் ப்ரப்போஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவரோட செக்ரட்டரிக்கு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவார். அது வெளியில இருந்து ஹீரோயினோட அம்மாவும் அதுக்கப்புறம் தம்பியும் ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பாங்க. இது ஹீரோயின் கிட்ட காமிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து தூங்கி ஏஞ்சிருவா. டைம் பார்த்தா என்ன இவன் இன்னும் ஆளை காணும்னு சொல்லிட்டு கீழே இவங்க 2 பேரும் இருப்பாங்க. என்ன நாங்கள் மேடமோட சொந்தக்காரங்க, இவ்வளோண்டு டீ மட்டும் தான் கொடுப்பீங்களா நீங்கள், நல்லா பெரிய விருந்தெல்லாம் வைக்க மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் வந்துடுறா, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் அப்போவே சொன்னேன்லம்மா இவன் மோசமானவன் சொல்லிட்டு, பாத்தியா அவனை ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஃபோட்டோவை காமிக்க ஹீரோனுக்கு ஷாக்காக இருந்தாலும் ஹீரோலாம் இப்படி பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முன்னாடி பேசும்போது, ஓ அப்போ நாங்கள் என்ன போய் சொல்கிறோன்னு சொல்கிறியா நீ, இங்கே பாரு உனக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம், அப்படியே அம்மாவுக்கு கொஞ்சம் காசு இல்லை, காசுலாம் கூட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, தெரியும் இதுக்கு தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது, நீ தரமாட்டேன் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பொருளெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அது காஸ்ட்லியானது, கிட்ட போகாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே தம்பி தள்ளி விட ஹீரோ வந்து காப்பாற்றுறான் ஹீரோயினை. உங்களுக்கு என்ன காசு தானே வேணும், நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோயின் வந்து மூஞ்சி திருப்பி வச்சுட்டு உட்காரும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் அம்மாவும் தம்பியும் சொன்னாங்க இந்த மாதிரி நீ சீட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த ஃபோட்டோவை காமிக்க, ஓ அதுவா, சும்மா உனக்கு தான் ரிங்கு வாங்கினேன், அது எப்படி உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என் செக்ரட்டரிக்கு பண்ணி காமிச்சேன், அவ்வளோதான், தவிர நான் அவ்வளோலாம் லவ்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் ஆமாம் எனக்கு தெரியும் உன்னை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இது சரி, ஹீரோயின் வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோயினுக்காக ஆயிலெலாம் வச்சுருக்காங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க ஆயிலெலாம் மசாஜ் பண்ணணும், அதுக்கப்புறம் குளிப்பாட்டுறதுக்கு ஒரு ஆள்லாம் வச்சுருக்கான் ஹீரோ. இல்லை நானே குளிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை யாராச்சும் குளிப்பாட்டி விடணும், இல்லை எனக்கு இவங்களாம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்காங்களே சொல்லும்போது, சரி நான் உன்னை குளிப்பாட்டுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வரான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் குளிக்கிறாங்க.
ஹீரோயின் வேண்டாம் தான் சொல்கிறான். பட் ஹீரோ தான் உன்னால் முடியாது, நான் குளிப்பாட்டுறேன், வாய மூட்டு இருன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் குளிச்சிடுறாங்க. ஹீரோயினுக்குலாம் ஒரே வெக்கமாக தான் இருக்குது. பட் என்ன பண்ண, ஸோ ஹீரோவும் கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அவனே குளிப்பாட்டுறான். நெக்ஸ்ட் என்ன ஆகுது, இவங்க 2 பேரும் ரூமுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஹீரோயினுக்கு ஆயில் மசாஜ் பண்ணணும். எங்கெங்கே பண்ணணும்னா செஸ்ட்லேயும் இன்னர் தைஸ்லையும். ஸோ ஹீரோயின் அது கேட்டோன்னே ஷாக் ஆகிடுவா. பட் இருந்தாலும் ஹீரோ தானே பண்ணணும். ஃபஸ்ட்டு ஹீரோ வந்து காலுக்கு பண்ணி விடுவான், கைக்கு பண்ணி விடுவான், எல்லாத்தையும் பண்ணி விடுவான். நெக்ஸ்ட்டு முடிஞ்சிச்சான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, யார் சொன்னா முடிஞ்சிச்சு, செஸ்ட்டுக்கும் இன்னர் தைஸ்க்கும் யார் போடுவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் வேணாம் நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். இதை கேட்டுன்னு ஹீரோயினுக்கு சந்தோஷம், கிஸ்ஸும் பண்ணி விட்டுறா. நெக்ஸ்ட் சீன் ஹீரோயினோட ஸ்கூல் ரீயூனியனுக்கு போகிறா. அங்கே போனால் எல்லோரும் ஹீரோயினை இன்சல்ட் பண்ணுறாங்க. எல்லாத்துலேயும் ஹீரோயின் இன்சல்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் போல். இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்போ அங்கே ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு காஸ்ட்லியான பர்ஸு அதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறத பார்த்து இன்னொரு பொண்ணு சொல்கிறா, இவ பாரு எவ்வளோ பணக்காரியாக இருக்கா, நீ மட்டும் பணக்காரி ட்ரெஸ் மட்டும் தான் போட்டிருக்க, உங்ககிட்ட இந்த மாதிரி பேக்கெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பேசும்போது ஹீரோயின் வந்து ஹீரோ கால் பண்ணுறான். இந்த மாதிரி ஒரு நிமிஷம் இங்கே வா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் வரான். வந்ததுக்கப்புறம் எல்லோரும் ஷாக்கு. ஏன்னா ஹீரோ ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு சில பேருக்கு தெரியும். பட் அந்த பணக்கார பொண்ணுக்கு தெரியாது போல். என்ன இவன் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்டா, என்ன இப்போ அதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி பர்சனாக அவனால் அஃபோர்டே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த பர்ஸை பார்த்தே பேசும்போது ஹீரோ வந்து பர்ஸு தானே இரு, நான் கால் பண்ணி ஒரே ஒரு காலில் நிறைய பர்ஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரே ஃபுல்லாக பர்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. அந்த பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா செம்ம காஸ்ட்லியாக இருக்குது. எல்லோரும் பார்த்து வா செம்மையாக இருக்குது, இது நியூ எடிஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்ஸை ரசிக்க ஹீரோயினுக்குலாம் ஒரே சந்தோஷம். பட் அந்த பொண்ணுக்கு கடுப்பாகுது. ஏன்னா யாருமே இப்போ அந்த பொண்ணை கண்டுக்கிறது இல்லை. என்னோடய பாய் ஃப்ரெண்ட் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, என்னோடய ஃபியான்ஸே, அவன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறான், அவன் கம்பெனியோட ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு தெரியும் போல் அவன் யாருன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி அவங்க கால் பண்ணுறான். அந்த காலில் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு ஒரு கால் வருது. அதாவது அவன் பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறான், அவன் கை காலை வச்சு சும்மாவே இருக்க மாட்டியா, உன்னால் பாரு எனக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு காலில் விழுந்து கெஞ்சுது, ப்ளீஸ் திரும்பி வேலை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இந்த சைடு ஹீரோயின் ஃபோனில் வந்து குழந்தைங்களுக்காக ஒரு டாய்ஸ் பார்த்துட்ருக்கா. அவளுக்கு வந்து ஏதோ ஒரு டாய் பிடிக்கும் போல். அந்த டாய் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ ஃபோனை பிடிங்க வச்சுட்டு ஃபோன்லாம் பார்க்கக்கூடாது தூங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நெக்ஸ்ட்டு காலையில் ஆகிடுது. காலையில் ஆன ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி இந்த டாய்ஸோட காஸ்ட்யூம் எடுத்துகிட்டு வாங்க, நான் அப்படி போட்டுட்டு அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், எனக்கு தெரிஞ்ச அந்த டாய் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் போலன்னு சொல்லிட்டு இந்த சைடு ஹீரோயின் ஏஞ்சிட்றா. ஏஞ்சோடனே அவளுக்கு வந்து மண்டை ஃபுல்லாக ஹீரோ சீட் பண்ணுற மாதிரி தான் தோணுது. ஐயோ இவன் என்ன காலையில் ஆனால் சீக்கிரமாக ஏஞ்சிஞ்சு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடி இங்கே வந்தால் இங்கே 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. பாவம் இந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்குது, இவன் வேறு யாருக்கோ ப்ரப்போஸ் வேறு பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கிறதுலாம் பார்த்து இவளுக்கு ஷாக்காக இருக்குது. ஆனால் வந்து இவள் அவ்வளோவா கண்டுக்க மாட்டேங்கிறா. அவள் மண்டை ஃபுல்லாக அவங்க அம்மா சொன்னது, அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவே தான் அவள் பார்த்துட்ருக்கா. அவளுக்குலாம் வந்து ரொம்ப பயமாக இருக்குது, ஹீரோ அவனை விட்டுருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ஹீரோ கிட்ட கால் பண்ணி எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி ஒரு விஷயமா வெளில போயிருக்கேன், சீக்கிரமாக என்கிட்ட வா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் வந்துட்டு சூப்பர்லாம் ரெடி பண்ணி ஹீரோயினுக்கு ஊட்டி விடும்போது இவ கேட்குறா, என்கிட்டேருந்து ஏதாச்சும் மறைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன்கிட்ட என்ன நான் மறைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்லும்போது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்கிறா, இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் வேலையை வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இப்போது என்னை அம்யூஸ்மெண்ட் பார்க் கூட்டிகிட்டு போவியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ முடியாதே அப்படின்னு சொல்லும்போது, எனக்காக இது கூட பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது இவனும் சரி ஓகே இப்போவே ரெடியாகவும் நம்ம இப்போவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுறான். இவங்க 2 பேரும் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போகிறாங்க. போனால் அங்கேயும் ஏதோ ஒரு பொண்ணு பிரச்சனை பண்ண வரா. அந்த மாதிரி லைனில் நிற்காம நடுவில் வந்து நிற்குது. அதை பார்த்து ஹீரோ கேட்க ஹீரோ பிடிச்சி இவ கழுவி ஊற்ற ஹீரோ டக்குன்னு அவன் அசிஸ்டன்ட் கால் பண்ணி அந்த பொண்ணை தூக்கி போட்டுறான். நெக்ஸ்ட் இந்த சரி இவங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது, இருந்தாலும் பயமாக இருக்குது. அவள் அப்பப்போ அவள் குழந்தைகிட்ட சொல்லிக்கிறா, அப்பா இல்லைனா பரவாயில்ல அம்மா உன்னை பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா இப்படி கூட சொல்கிறா, அப்பா உன்னை நல்லா பார்த்துப்பாரு, அம்மா வந்து உன்னை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட்டு ஹீரோ வந்து ஒரு தனியாக ஒரு இடத்துல ஹீரோயினை விட்டுட்டு போயிடுறான். ஹீரோயின் அழுவுறா, என்னடா இவ்வளோ சீக்கிரமாக போவேன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது குட்டி குட்டி பசங்களாம் ஹீரோயினுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் கொடுக்குறாங்க. யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்டால் அங்கே ஒரு ஹேண்ட்ஸமான ஆள் இருந்தார், அவர் தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க சொல்லுதுங்க. நெக்ஸ்ட்டு ஒருத்தன் காஸ்ட்யூம் போட்டு வரான், அதாவது ஹீரோயினுக்கு பிடிச்ச டாயோட காஸ்ட்யூம் போட்டு வரான். வந்து பார்த்தா அது ஹீரோ ப்ரப்போஸ்லாம் பண்ணுறான், ரிங்கெல்லாம் போட்டு வர்றான். இதெல்லாம் இப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது அப்போ அங்கே ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணு தான் வந்து ஹீரோவோட எக்ஸ் ஒய்ஃபான். இது கேட்டோன்னே ஹீரோயினுக்கு ஷாக்கு. என்னங்க உனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சா, அப்போ என்கிட்ட ஏன் சொல்லலை சொல்லும்போது, இந்த மேரேஜ் ஆக்சிடெண்ட்டாக தான் நடந்தது, ஆனால் எனக்கு இந்த மேரேஜில் இஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது, நீ ஏன் என்கிட்ட மறைச்ச அப்படின்னு சொல்லும்போது
இருக்கும்போது அந்த பொண்ணு திமிரா பேசுகிறா. ஓ உன்கிட்ட இது கூட சொல்லலையா, அவன் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவள் திமிரா பேச ஹீரோயினுக்கு இதெல்லாம் தாங்க முடியாமல் கையில் இருக்க ரிங்கு கீழே போட்டுட்டு ஒரு ஹோட்டலில் தங்குறதுக்காக ஒரு ரூம் கேட்குறா. அந்த ஹோட்டலோட மேனேஜர்ஸ், அதாவது அந்த வெளியில் நிற்கிறதுங்களாம் சொல்லுதுங்க, இந்த பொண்ணு என்ன ஹஸ்பண்ட் கூட இல்லை, ப்ரெக்னெண்ட்டாகவே இருக்கா பாவம் அப்படின்னு சொல்லுதுங்க. ஹீரோயின் அழுவுறா, இப்படி ஏமாத்துவேன்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய கால் வருது ஹீரோயினுக்கு. யாருன்னா ஹீரோ தான் கால் பண்ணுறான். என்ன நீ இவ்வளோ பண்ணிவிட்டு எனக்கு கால் வேறு பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிக்கிட்டே இருக்கா. நெக்ஸ்ட் அவள் அப்படியே அந்த இடத்துல தூங்கிடுறா. இந்த சைடு ஹீரோ வந்து அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட கேட்குறான், அவள் கோச்சிக்கிட்டாடா என்னடா பண்ண அப்படின்னு சொல்லும்போது அவன் அசிஸ்டன்ட் சொல்கிறான், பொண்ணுங்களுக்குலாம் வந்து டார்க் ரொமான்ஸ் ரொம்ப பிடிக்கும் சார், நீங்கள் டாமினெண்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது, டே அப்படிலாம் இருந்தால் அவன் இன்னும் என் மேலே கோவப்படுவா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இல்லை இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு கொடுக்குறான். இந்த புக்கை படிங்க, இந்த புக்கில் பாருங்கள் எப்படிலாம் இம்ப்ரெஸ் பண்ணலாம் சொல்லிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த சைடு ஹீரோயின் வேலை தேடி போகிறா. அங்கே இருக்கிற ஒரு இன்டர்வியூ எடுக்கிறவனுக்கு டக்குன்னு அப்போ கால் வருது. காலில் ஹீரோ தான் பேசுகிறான் போல். இப்போ இன்டர்வியூ எடுக்கிறீங்களா, அந்த பொண்ணை செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது, மேடம் நீங்கள் செலக்டர் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு மேடம் கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ தான் உங்களை சேர்த்துக்க சொன்னோன்னே ஹீரோயின் வெளில வந்துடுறா. வெளியில் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, இந்த மாதிரி வேலைலாம் செட் ஆகாது, இப்போ என்ன பண்ணலான்னா அவள் வந்து அந்த பேப்பர் கொடுக்குற வேலை ஃபஸ்ட்டு பண்ணுவாள், அதே வேலையில் போய் சேர்ந்துட்டு பேப்பர் எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோக்கு இந்த சைடு தெரிய வருது, ஹீரோயின் இந்த வேலை வேணா சொல்லிட்டு இந்த மாதிரி பேப்பர் கொடுக்குற வேலைக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் ஒருத்தவங்களுக்கா இந்த பேப்பர் கொடுத்துக்கிட்டே இருக்கா. அப்போ டக்குன்னு பார்த்தா மேலே ஹெலிகாப்டர்லேருந்து எல்லா பேப்பரும் அதே பேப்பர் கீழே விழுது. ஹீரோ அப்போவே அந்த வேலை பார்க்கும்போது சொல்லுவான், எதுக்கு கஷ்டப்பட்டு வெயிலில் நின்றுக்கிட்டு, நம்மள்கிட்ட தான் ப்ரைவேட் ஹெலிகாப்டர் இருக்குது, அது வழியாக அந்த பேப்பர்லாம் தூக்கி போட்டால் எல்லாருக்கும் போய் சேர போகுதுன்னு சொல்லியிருப்பான். அதை கேட்டோன்னே ஹீரோயின் திட்டியிருப்பா. அதே தான் இங்கே நடக்குது. அவளுக்கு கன்ஃபார்மே பண்ணிடுறா இது ஹீரோ தான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. இவன் என்ன பண்ணுறான்னா டக்குன்னு கால் பண்ணுறா. கால் பண்ணிட்டு திட்டுறா, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன், எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல சொல்லிட்டு வச்சிடுறா. இந்த சைடு ஹீரோயின் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது நெக்ஸ்ட் ஹீரோட அசிஸ்டன்ட் வரா. மேடம் நீங்கள் தான் ஹீரோவை காப்பாற்றணும்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரூடாகவே பேசுகிறா. மேடம் இப்போ மலையில் சார் நின்றுட்டுருக்காரு, அவரோட எக்ஸ் ஒய்ஃப் கிட்ட டிவோர்ஸில் சைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காரு, ஆனால் அந்த பொண்ணு பண்ணணும்னா 2 ஹவர் நீ மலையிலே நிற்கணும் அப்படின்னு சொல்லுது. பார்த்தா தான் தெரியுது ஹீரோ டிவோர்ஸில் சைன் பண்ணியிருப்பான், பட் அந்த பொண்ணு சைன் பண்ணல. ஸோ சைன் பண்ணுறதுக்கு மிரட்டுறா. இப்போது அதுக்கு ஹீரோ மலையில் நின்றுட்டுருக்கான், நீங்கள் தான் காப்பாற்றணும், நீங்கள் போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் பாவம் பட்டு போகிறா. போய் பார்த்தா ஹீரோ அங்கே மலையிலே நின்றுட்டுருக்கான். அந்த பொண்ணு வெளியில் நின்று, நீ ரொம்ப நேரம் நிற்கணும், நீ நிற்கலன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அம்ப்ரலா வச்சு மறைக்கும் போது, இங்கே பாரு இவ அம்ப்ரலா வச்சு மறைச்சின்னா திரும்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஏய் நீ இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது, இல்லை என்னால் போக முடியாது, இவ்வளோ நீ டிவோர்ஸே பண்ண தேவையில்ல, வா நம்ம போகலாம், நம்ம லீகலாக ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ மயக்கப்பட்டு விழ இவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறான். சரி ஹீரோவும் ஏஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் ஹீரோயினோட குழந்தைங்களுக்காக இந்த மாதிரி நிறைய பொருளாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கான். இதெல்லாம் பார்த்து ஹீரோயினுக்கு சந்தோஷம், இவனை போய் இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஹீரோ என்ன பண்ணுறான்னா சாப்பாடெலாம் ஊட்டி விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படியே பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஏன் தப்பு தான் அவங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லும்போது நெக்ஸ்ட்டு ஹீரோ அவன் கையில் இருக்கிற ரப்பர் பேண்ட் கொடுக்குறான். இந்த ரப்பர் பேண்ட் எந்தாச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இந்த ரப்பர் பேண்ட் என் கையில் வந்ததுக்கப்புறம் தான் நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணதுக்கப்புறம் வெறும் கிஸ் மட்டும் தான் பண்ணுறாங்க. ஹீரோயின் வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் உன்னை ஒன்றும் பண்ண போகிறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது, ஐயையோ நம்ம தேவையே இல்லாமல் இவன் முன்னாடி டர்ட்டியாக நம்ம மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்டே காமிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறான். நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, ஹீரோயினும் தூங்கலான்னு இருக்கும்போது அவங்க வந்து பேரண்ட் கைட் புக்கை படிச்சுட்டு இருக்காங்க. படிச்சுக்கிட்டே இருக்கும்போது எப்படிலாம் குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் இந்த சைடு என்ன ஆகுதுன்னா, ஹீரோயின் வந்து வேலைக்கு போகிறா. இது வந்து ஹீரோவோட ஆஃபீஸ் தான் போல். அங்கே வேலை செய்கிற பொண்ணு, நீயாம்மா ஹீரோவோட ஒய்ஃபு, உன்னை பார்த்து அப்படி தெரியவே இல்லைன்னு சொல்லிட்டு கேவலமாக ட்ரீட் பண்ணுறா. இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்போ அங்கே ஹீரோவோட எக்ஸ் ஒய்ஃப் வரா. வந்துனதோ அவங்க தான் வந்து ஹீரோவோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ராஜ மரியாதை கொடுக்குறா. நெக்ஸ்ட் அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, ஹீரோயின் தான் அவளுக்கு தெரியும்ல, எனக்கு காஃபி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது இவன் இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கவன் என்ன சொல்கிறான்னா, போ அவங்களுக்கு போய் காஃபி கொடு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு காஃபி போட தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, தண்ணியாச்சும் போய் கொடு, இப்படி கொடுத்தா தான் உனக்கு ஒரு வேலை தருவேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் லூஸ் மாதிரி போய் எடுத்து கொடுத்தா என்ன பண்ணா அந்த எக்ஸ் ஒய்ஃப் பொண்ணு, அவள் வந்து காலை வச்சு தட்டி விட அந்த தண்ணி வந்து அவள் ட்ரெஸ்லையும் அவளோட ஷூலேயும் விழுந்து அவள் வந்து கத்த ஆரம்பிச்சிடும், என்னோடய ஷூ எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா, நீ எப்படி இப்படிலாம் பண்ணுவ அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கும்போது 2 பேரும் சேர்ந்து ஹீரோயினை புலி பண்ணுறாங்க. அப்படியே அங்கே ஹீரோவும் வந்துட்டு சொல்கிறான், இங்கே இருக்கிற ஓனர் வேறு யாரும் இல்லை, ஹீரோயின் தான், அந்த எக்ஸ் ஒய்ஃப் பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு அடித்ததுக்கப்புறம் அசிஸ்டன்ட் தான் அடிச்சுட்டு என்ன பண்ணுறான்னா, இவங்க 2 பேரையும் வேலையை விட்டு தூக்கிடும். அதுக்கப்புறம் அந்த எக்ஸ் ஒய்ஃபை மிரட்டுறான், இந்த மாதிரிலாம் பண்ணுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு தண்ணி ஊற்றுறதுனால ஹீரோயினோட ட்ரெஸ் ஈரமாக இருக்கும். ஹீரோவோட ரூமில் போய் அவன் மாற்றிடுவா. ஹீரோவோட சட்டை தான் போட்டிருப்பா, அது வேறு ரொம்ப அழகாக இருக்குமா. ஹீரோயினும் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய பொசிஷன்லாம் நீ கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, பரவாயில்ல நீ என் கூடயே இருக்கணும், நீ எங்கேயும் போகக்கூடாது, நான் உன்னை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்கிறான். அப்படியே இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆகிறாங்க. நெக்ஸ்ட் சீன் என்ன ஆகுதுன்னா, அந்த எக்ஸ்
ஒய்ஃபும் ஹீரோயினும் மீட் பண்ணிக்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு அவன் ரொம்ப மோசமானவன், என்னையே கழட்டி விட்டுறான், எதுக்குன்னா என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு கழட்டி விட்டான். அதே மாதிரி உனக்கு வயிற்றில் குழந்தை இருக்கா, அந்த குழந்தை கட்சினே உன்னை துரத்தி விட்டுருவான். அதெல்லாம் வேண்டாம், நான் கொடுக்குற காசை வாங்கிட்டு நீ அவனை விட்டு போகிறதே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவள் காசு கொடுக்க செக் தான் கொடுக்குறா. இதை பார்த்து அவள் என்ன சொல்கிறான்னா, இதே காசை நானும் சம்பாரிச்சுப்பேன், உன் காசு எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்கை கிழிச்சு போட்டுறா. கிழிச்சிட்டு அவள் மூஞ்சிலே தூக்கி போட்டு அந்த இடத்த விட்டு போக இவளுக்கு செம்ம கடுப்பாகுது. என்னடா நம்ம எவ்வளோ பெரிய ஆள், நம்ம காசே வேணாம் சொல்லிட்டு போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஹீரோயினோட அம்மாவும் தம்பியும் திரும்பி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஆளுங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு போராட்டம் மாதிரி பண்ணுறாங்க. இந்த பொண்ணு மோசமானவ, சுகர் டேடி வச்சுருக்கா, அம்மாவும் தம்பியும் தள்ளி விட்டா, இவங்கெல்லாம் முக்கியமே கிடையாதுன்னு சொல்லிட்டா, இவெல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கேவலப்படுத்த அப்போ தான் தெரிய வருது இது பண்ண சொன்னதே அந்த எக்ஸ் ஒய்ஃப் தான் போல். அந்த எக்ஸ் ஒய்ஃபுக்கு இப்போ ஹீரோ வேணும் போல், அதனால இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. ஹீரோயின் கேட்குறா எங்கேருந்து காசு வாங்கினீங்கன்னு சொல்லும்போது அவங்க தம்பி உளறிடுறான். அந்த பொண்ணுக்கிட்ட தான் வாங்கினேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், ஒரு அக்கான்னு கூட நீ பார்க்க மாட்டேங்கிறீல, இவ்வளோ கேவலமாக பண்ணுறீ, நீலாம் ஒரு பையனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக திட்டுறான். நெக்ஸ்ட்டு சுற்றி இருக்கவங்களாம் வேறு என்ன பேசுவாங்களா, சுகர் டேடின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னோன்னே ஹீரோயினை தான் கேவலமாக பேசுகிறாங்க. ஹீரோ வந்தோடனே வந்து இங்கே பாரு என்ன இப்படிலாம் சொல்கிறாங்க சொல்லும்போது அதெல்லாம் நீ கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆளை வச்சு இந்த எக்ஸ் ஒய்ஃபை எல்லாரையும் துரத்தி விட்டுறான். அந்த எக்ஸ் ஒய்ஃப் சொல்கிறா, என்னை திரும்பியும் கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு நீ வேணும். அவள் எதுக்கு சொல்கிறான்னா, அவளுக்கு காசு வேணும், அதுக்கப்புறம் ஹீரோட ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் வேணும் போல். ஸோ அதனால சொல்கிறா. அதுக்கப்புறம் இந்த ஆன்ட்டியும் அதுக்கப்புறம் அந்த தம்பி பையனையும் திட்டுறாங்க. எதுக்கு நீ இப்படி பண்ண, நானும் அவங்கள பண்ண சொன்னேன், சும்மா பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறா. ஹீரோக்கு தெரியும் இவ தான் ஏதோ பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு, இதெல்லாம் கண்டுக்காத வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு வேறு இடத்துக்கு போகிறான். எங்கே போகிறான்னா வந்து இவங்க ஹீரோயினோட வயிற்றில் இருக்க குழந்தைக்கு செக்கப்புக்கு தான் போகணும் போல். ஸோ அதுக்கு தான் இப்போ இவங்க 2 பேரும் போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஹீரோயின் உள்ளே போய் குழந்தை செக்கப் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தா டாக்டராக வந்து இந்த எக்ஸ் ஒய்ஃப் தான் வந்து நடிச்சிட்ருக்கா. ஹீரோ கத்துறா. இவள் கத்துனோடனே ஹீரோ உள்ளே வர இவள் கழுத்தில் கத்தி வச்சுட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கோ அப்போ தான் விடுவேன், இல்லைனா இவளை கொன்னுடுவேன்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, ஹீரோ காப்பாற்றலான்னு சொல்லி போகும்போது அவனோட கையிலையோ எங்கேயோ அடிபட்டுரும் போல். அதாவது அந்த கத்தியால் அவள் குத்திடுவா. குத்துறதுனால ஹீரோ என்ன ஆவான், அவன் மயக்க போட்டு விழுந்துறான். விழுந்ததுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அழுகிறா, ஏஞ்சிருன்னு சொல்லிட்டு இவள் ரொம்ப அழுகிறா, ப்ளீஸ் என்னை விட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு. இவன் என்ன பண்ணிடுவானா, பதிலுக்கு அந்த எக்ஸ் ஒய்ஃபையும் அடிச்சு போட்டுருவா. அதுக்கப்புறம் இவனை காப்பாற்றலாம் சொல்லி போகும்போது இவளுக்கும் லேபர் பெயின் வர இவளால் எதுவுமே பண்ண முடியல. இவளும் அங்கே மயக்க போட்டு விழுந்துடுறா. இவங்க 2 பேரும் மயக்க போட்டதுனால இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுக்கும் குழந்தை பிறந்துருது. இவங்க 2 பேரும் ஏஞ்சி பார்த்தா 2 பேரும் பக்கத்தில் படுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து குழந்தைய பார்த்துட்டு வா ரொம்ப அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசும்போது ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப குட்டியாக இருக்கான்ல, ப்ரீ மெச்சூர் பேபி இவன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆனால் ஹெல்த்தியாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது வா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், அஃபிஷியலாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டே ஒருத்தரை பார்க்குறாங்க. இதோட இந்த ட்ராமா முடிஞ்சது கைஸ். உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.